இந்த ஒரு லேடிக்கு அவங்க பாஸ்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ பெருசா மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இவங்க அத நினைச்சு சோகமா இருக்கும்போது, அப்ப அங்க இருக்கிற பேப்பர்ல சர்க்கிள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்ட் மட்டும் இருக்கு. இவங்களும் அந்த சர்க்கிள பார்த்துட்டு இருக்கும்போது, அப்ப இவங்களோட கண்ணீர் அந்த சர்க்கிள்ல பட்ட உடனே அது அப்படியே கிராக் விட ஆரம்பிக்குது. பார்த்தா அதுலேருந்து ஒரு குட்டியா பறவை மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெளிய வந்திருக்கு போல. இவங்களும் அத பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த பறவை பேப்பர்லேருந்து வேற ஒரு பேப்பருக்கு போய் அங்க இருக்கிற பெயிண்ட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு மாரி சாப்பிடுது. இவங்களும் அத பார்த்துட்டு அங்க இருந்த ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து அங்க இருந்த பெரிய போர்டுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அப்படி வச்ச உடனே அந்த பறவையும் பறந்து வந்து அந்த ரெட் கலர் பெயிண்ட்ட சாப்பிடுது. இப்போ ஒரு ஆரஞ்சு கலர் பெயிண்ட் எடுத்து அங்க இருந்து செவுத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பெருசா ஒரு கோடு போடுறாங்க. அப்படி போட்ட உடனே அந்த கோட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பறவை உட்காந்துக்குது. அப்போ இவங்களோட பெயிண்ட் டப்பா கீழ வைக்கும்போது ஸ்லிப் ஆகி கீழ விழுந்ததுல அங்க இருந்த குழந்தை தொட்டியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெயிண்ட் ஆயிடுது. இவங்களும் அந்த பெயிண்ட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பெயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாட்டுது. அத பார்த்து இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க சோகமாயிடுறாங்க. இது அந்த பறவைலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கு. இப்படி நாட்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது, அந்த லேடி அந்த பறவைய பெயிண்டிங்லயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பறவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பறவையா ஆன உடனே திடீர்னு இந்த லேடியோட கையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இல்யூஷன் மாரி மறைய ஆரம்பிக்குது. இப்படி இந்த லேடி இத பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு அந்த பறவை பெயிண்டிங்ல இருந்து வெளிய வந்துடுது. அப்படி வெளிய வந்தனால எப்படி மீன் தண்ணீல இருந்து கரைக்கு வந்தா உயிர் வாழ முடியாது. அதே மாரி தான் அந்த பறவையும் பெயிண்டிங்ல இருந்து வெளிய வந்து அந்த பறவையால உயிர் வாழ முடியாது. கஷ்டப்பட்டு வந்து அந்த குழந்தை தொட்டியில இந்த பெயிண்ட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழிச்சிடுது. அந்த பறவையும் டப்புன்னு கீழ விழுந்த உடனே இந்த லேடி அந்த பறவைய எடுத்துட்டு போய் திருப்பி பெயிண்டிங்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க. அப்படி விட்ட உடனே அந்த பறவைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உயிர் வந்துடுச்சு. இந்த லேடியும் சரி நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பறவையும் அவங்கள பார்த்துட்டு டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்க இருந்து பறந்து போற மாரி காமிச்சு இந்த ஒரு ஸ்டோரிய முடிக்கிறாங்க. பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.